ரஜினியை பொறுத்தவரைக்கும் திரையுலகத்தை தாண்டி மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு பெரிய மகான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுபோக 73 ஆண்டுகளாக வந்து தன்னுடைய திரையுலக பயணத்தில் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் தாண்டி அவரோட பெரிய ஜாம்பவானை போட்டுட்ருக்காரு. அவரை வந்து சீண்டினவங்க அரசியலில் வந்து சின்ன பின்னமாயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனால் கடைசியாக ஆந்திராவில் நடந்த ஒரு எலெக்ஷனில் நடிகை ரோஜா அவர்கள் வந்து ரஜினி வந்து சீண்டுனாங்க. அது தெரியாமலோ அது சீண்டி அது மண்ணை கவுச்சு அப்படிங்கிறத வரலாறு. அதை மாதிரி இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டர் நடத்திட்டு இருந்தவர். அது முதல் ஃபிட்னஸ் சென்டர் நடத்தவனுக்கு வந்து மக்களோட ஃபிட்னஸ் என்னென்னு அவருக்கு தெரியாது. அதுதான் ஒரு வாய்க்கு வந்து வழியெல்லாம் பேசுகிறது. அவருக்கு வந்து பதில் சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து திமுகவிலையோ இல்லை ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் சீண்டுனா கோவப்பட்டாங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து பதில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரஜினி ரசிகர்கள் அடுத்தது தன்னிச்சையாக வந்து போராட்டம் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தான் வந்து ரஜினி